டைரக்டர் திருச்செல்வம் சார்கிட்டேருந்து இந்த சர்ப்ரைஸை யாருமே எதிர்பார்க்கல. எதிர்நீச்சல் 2லாம் நான் வரவே வராதுன்னு தான் நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் 2 வந்து 23ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோமோவில் என்னென்ன காமிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு சினிமா சீரியல்ஸ் அந்த நியூஸஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான சினிமா சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு கேரக்டர் தான் மாறியிருக்கு. அதாவது ஜனனி கேரக்டர் மட்டும்தான் மாறியிருக்கு. மற்றபடி எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரேணுகா, நந்தினி, ஈஸ்வரி எல்லா கேரக்டருமே சேமாக தான் வருது. ஸோ இதில் பார்க்கும்போது இப்போ ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா தனியாக டியூஷன் எடுக்கிறாங்க பெரிய ஒரு சென்டரில் போயிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேணுகா பார்த்தீங்கன்னா சொந்தமாக டான்ஸ் கிளாஸ் வச்சு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தர மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்தினி. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேரக்டர் நந்தினி கேரக்டர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மசாலா பாக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு டிவிஎஸ் ஸ்விஃப்ட்டில் போய் கடைகளுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனனி. ஸோ இந்த ஜனனி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எபிசோடு வந்தால் தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். பட் ஜனனியும் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டு அவங்க துறையில் சாதிக்கிற மாதிரி சீன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்த உடனே காமிப்பாங்களா, இல்லை அப்படின்னா ஒரு 2-3 மாதம் வழக்கம் போல் ஆண்கள்கிட்ட போராடி அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி காமிப்பாங்களா, இல்லை கிளைமேக்ஸில் தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி காமிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மேற்கொண்டு இதில் வேலராமூர்த்தி வருவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவர் கோர்ட்டில் நிற்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதாவது வரக்கூடிய அந்த ஈஸ்வரி ஹஸ்பண்டு அப்புறம் ஜனனி ஹஸ்பண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அதே கேரக்டர் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஆட்கள் யாருமே மாற்றல. அதுமாரி சின்ன பசங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க பசங்க அதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஆட்கள் தான் போட்டிருக்காங்க. யாருமே கேரக்டர் சேஞ்ச் பண்ணல அப்படிங்கிறது ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. எதிர்நீச்சல் 1 பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ரஜினி சார் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தை பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த நாடகம் எது வரைக்கும் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாரிமுத்து அவர்கள் இருந்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. எப்போ அவர் வந்து இறந்தாரோ அதுக்கப்புறம் வேலராமூர்த்தி வந்தார். அதுக்கப்புறம் நாடகம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மூவ் ஆகலை. நிறையா சீன் பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக முடிக்காமல் அதுக்காத்தையும் வேறு டாபிக் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இந்த நாடகத்தை ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சரி இதுக்கு மேலே கொண்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை முடிச்சுட்டு விட்டாங்க. இப்போ எதிர்நீச்சல் 2 பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ ப்ரோமோலாம் பார்க்கும்போது ப்ராமிசிங்காக தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த எதிர்நீச்சல் 2 வந்து ஹிட் ஆகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு உங்களுக்கு சினிமா சீரியஸான நியூஸஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.